மூணாவது டெஸ்ட் மேட்சோட மேட்ச் வியூ வந்து பார்க்க போறோம். இது 4வது நாள். டாஸ்க்ல வந்து இங்கிலாந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆனாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 387 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா 387 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 192 ரன் அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா 58 ரன் அடிச்சு 4 விக்கெட் போயிடுச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு ரன் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா 108 ரன் கிட்ட அடிக்கணும் இந்தியா. பேட்டிங் மற்றும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போறோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெட் ராலி பார்த்தீங்கன்னா 22 ரன் கிட்ட அடிச்சு, ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாங்க, ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா 23, பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா ஒரு 33 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. மித்தவங்க வந்தாங்க சென்றாங்க இருந்தாங்க. பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வீத் பும்ரா 2 விக்கெட், முகமது சிராஜ் 2 விக்கெட், நிதிஷ் ரெட்டி 1 விக்கெட், ஹர்ஷீப் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் கிட்ட இருந்தாங்க, ஆகாஷ்தீப் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு, வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 1 ரன் கூட அடிக்கல, கேஎல் ராகுல் 33 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருக்காரு, கருண் நாயர் பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிச்சிருந்தாரு, அவர் அவுட் ஆயிட்டாரு. சுமன் கில் 6 ரன் அடிச்சு, ஆகாஷ்தீப் 1 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. பவுலிங்ல வந்து 6 விக்கெட் எடுத்தாங்க, ஜோப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட் எடுத்தாங்க, பென் ஸ்டோக் 1 விக்கெட் எடுத்தாரு, பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிட்ட எடுத்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 3வது டெஸ்ட் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.